அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் இஸ்லாத்தில் கேஸ்ட் இருக்குங்களா, கம்யூனிட்டிஸ் இருக்குங்களா? எப்படி? இஸ்லாத்தில் கேஸ்ட் இருக்குங்களா, கம்யூனிட்டிஸ் இருக்குங்களா? அல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயம், ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்தாத விஷயத்தை நம்ம நடைமுறையில் வச்சுருக்கோமே, அது பிதுகத் இல்லைங்களா? என்ன மாதிரி நடைமுறை? கேஸ்ட் இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பிசிஎம் போதுங்களே, அது ஏன் லபை அது ஃப்யூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? பிசிஎம் மட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சரி, சகோதரி அவங்க இஸ்லாத்தில் சாதி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்லாத்தில் சாதி இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் எந்த சாதி அப்படின்னு கேட்கக்கூடிய சர்டிஃபிகேட்டில் லெப்பைனா லெப்பைன்னு கொடுக்குறாங்க, ராவுத்தர்னு கொடுக்குறாங்க, மரைக்காயர்னு கொடுக்குறாங்க. சாதி இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம ஒரு சாதியை குறிப்பிடுவது மார்க்கத்தில் அது தப்பில்லையா? அப்படி தான் அதனுடைய அந்த கேள்வியினுடைய சாராம்சம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது சமத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். எந்த விதத்திலையும் இஸ்லாத்தில் ஏற்றத்தாழ்வு கற்பிப்பதற்கு இடமே கிடையாது. இஸ்லாம் சொல்கிற கோட்பாடு என்ன? எல்லோரும் சமம், அனைவரும் ஆதமின் பிள்ளைகள், அனைவரும் ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்தவர்கள். நமக்கு மத்தியில் மொழி ரீதியாகவோ இன ரீதியாகவோ நிறத்தின் அடிப்படையிலேயோ எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் கற்பிக்கக்கூடாது. இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா கலக்குனாக்கும் மின் தக்கரி வ உன்சா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்தோம். உங்கள் எல்லோருக்கும் தாய் தந்தை ஒரு தாய் தந்தை தான். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த நிறத்தில் இருந்தாலும், எந்த மொழி பேசக்கூடிய மக்களாக இருந்தாலும், உங்கள் அனைவருடைய மூதாதையர் ஒரு தாய் தந்தை தான். அப்போ ஒரு தாய் ஒரு தந்தைக்கு தான் நீங்கள் அனைவரும் பிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். இன்னா கலக்குனாக்கும் மின் தக்கரி வ உன்சா வஜஅல்னாக்கும் ஷுஉப வ கபாயில், உங்களை பல கோத்திரங்களாக பல்வேறு கிளைகளாக பிரிவுகளாக நாம் ஆக்கியிருக்கிறோம். அது ஏற்றத்தாழ்வு கற்பிப்பதற்கல்ல, லி தஆரஃபு, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக. மொழி ரீதியாக வேறுபட்டவர்களாக உங்களை நாங்கள் படைச்சிருக்கிறோம். இந்த வித்தியாசங்கள்லாம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கு. கருப்பாக இருந்தால் ஆப்பிரிக்காக்காரரு அறிந்து கொள்வதற்கு, வெள்ளையாக இருந்தால் அவர் அமெரிக்காக்காரரு அறிந்து கொள்வதற்கு. நிற வேறுபாடு, மொழி ரீதி வேறுபாடு, தமிழில் பேசினா தமிழ்நாட்டை சார்ந்தவர், ஹிந்தியில் பேசினார்னா வட மாநிலத்தை சார்ந்தவர், அரபியில் பேசினார்னா அரபு நாட்டை சார்ந்தவர் என்று அறிந்து கொள்வதற்குத்தான் மொழி வேறுபாடு, அறிந்து கொள்வதற்குத்தான் நிற வேறுபாடை ஒழிய ஏற்றத்தாழ்வு கற்பிப்பதற்கு அல்ல. எவ்வளோ தெளிவாக எல்லாம் சொல்லிட்டான் பாருங்கள். உங்கள் எல்லோருக்கும் ஒரே தாய் தந்தை தான். நீங்கள் மொழி ரீதியாக வேறுபட்டிருப்பது, நிற ரீதியாக வேறுபட்டிருப்பதெல்லாம் ஒருவரை ஒருவர் அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு, அடையாளப்படுத்த வேண்டுமே தவிர அதை கொண்டு பெருமை பேசக்கூடாது. நாங்கள் இந்த மொழி பேசுகிறோம், அதனால் நாங்கள் தான் சிறந்தவர்கள் பேசக்கூடாது, பெருமை பேசக்கூடாது. நாங்கள் இந்த நிறத்தில் இருக்கிறோம், ஆகவே நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்று நிறத்தை வைத்து பெருமை பேசக்கூடாது. கூடுதலாக அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும், உங்களில் சிறந்தவர் யார் என்றால் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர் யார், இறையச்சவாதி யாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். அப்போ இறையச்சத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ்விடத்தில் சிறப்பு பெற முடியுமே தவிர நிறத்தை கொண்டு அல்லாஹ்விடத்தில் சிறப்பு பெற முடியாது, மொழியை கொண்டு அல்லாஹ்விடத்தில் சிறப்பு பெற முடியாது. இது தெளிவாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிவிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் இறுதி பேருரை நிகழ்த்தினார்கள். அந்த இறுதி பேருரையில் ரசூலுல்லாஹ் எல்லா மக்களையும் அழைத்து ஹஜ்ஜுக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த அந்த ஹஜ்ஜுடைய வேளையில் அரஃபா பெருவெளியில் நின்று கொண்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். பல்வேறு செய்திகளை நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். அதுதான் ரசூலுல்லாஹ் செய்த இறுதி ஹஜ்ஜி. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் எந்த ஹஜ்ஜும் பண்ணலை. அதுதான் நபிகள் நாயகம் ஆற்றிய இறுதி பேருரை. அந்த இறுதி பேருரையில் நபிகள் நாயகம் சொன்னார்கள், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபதுல் அலி அரபியின் அலா அஜமியின், அரபு மொழி பேசுபவருக்கு அரபு மொழி பேசாதவரை விட எந்த சிறப்பும் இல்லை. வலாலி அஹ்மர அலா அஸ்வத, கருப்பு நிறத்தவரை விட சிகப்பு நிறத்தவருக்கு, வெள்ளை நிறத்தவருக்கு எந்த சிறப்பும் இல்லை. சிறப்பு என்பது நிறத்தில் இல்லை, சிறப்பு என்பது மொழியில் இல்லை, சிறப்பு என்பது நீங்கள் அல்லாஹ்வை எப்படி பயப்படுகிறீர்கள் என்கிற உங்களுடைய நடத்தையில் தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ இஸ்லாத்தில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. சாதிய பாகுபாடு, ஏற்றத்தாழ்வு, இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர், அதெல்லாம் கிடையாது. தொழுகையில் நாம் எல்லாரும் கூடி நிற்கிறோம். பள்ளிவாசலில் ஜமாத்து தொழுகை நடைபெறுகிறது. காபத்துல்லா தான் சிறந்த பள்ளிவாசல், உலகத்திலேயே அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி கட்டப்பட்ட முதல் பள்ளி.
அந்த பள்ளியில் தொழுகைக்காக மக்கள் கூடுகின்ற பொழுதும் அந்த நாட்டின் மன்னராகவே இருந்தாலும் சரி, கிங்காகவே இருந்தாலும் சரி, சீக்கிரமாக வந்தால் தான் முதல் வரிசையில் இடம், தாமதமாக வந்தால் பின்னால் தான் நிற்கணும். இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற அடிப்படை. முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை. ஒரு கருப்பு நிறத்தை சார்ந்தவர் முதலில் வந்தால் அவருக்கு தான் முன்னுரிமை, வெள்ளை நிறத்தவருக்கு பின்னுரிமை, அவர் பின்னால் தான் போய் நிற்கணும். ஒரு தொழிலாளி முதலில் வந்து விட்டால் அவருக்கு தான் முன்னுரிமை, அவர் முதல் வரிசையில் நிற்பார். அவருடைய எஜமானர், அவருடைய முதலாளி தாமதமாக வந்தால் அவர் பின்னால் தான் நிற்கணும், தொழிலாளிக்கு பின்னால் தான் நிற்கணும். முதலாளி என்கிற காரணத்தினால் அவருக்கு முன்னுரிமை இல்லை, சீக்கிரம் வந்தால் முன்னுரிமை. அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த அளவிற்கு சமத்துவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த உள்ளத்தால் கூட ஏற்றத்தாழ்வு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம தான் உயர்ந்தவர்கள், நம்ம இந்த நேரத்தில் இருக்கிறோம், ஆகவே நாம் உயர்ந்தவர்கள், இந்த மொழி பேசுகிறோம், ஆகவே நாம் உயர்ந்தவர்கள் என்றெல்லாம் நினைக்கவே கூடாது. ஆனால் நீங்கள் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா மொழி அடிப்படையில், நிற அடிப்படையில எல்லாம் ஏற்றத்தாழ்வு சர்வ சாதாரணமாக இருக்குது. இந்தியாவில் சாதிய பாகுபாடு, இவர் உயர் சாதி, இவர் தாழ்த்தப்பட்டவர், பிற்படுத்தப்பட்ட சாதி என்றெல்லாம் சாதி அடிப்படையில் பாகுபாடு பார்க்குறாங்க. ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களை சார்ந்தவர் ஒரு வழிபாட்டு தலத்துக்குள்ளே செல்வதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அவர் ஒரு வழிபாட்டு தலத்தை தொட்டுவிட்டால் அது கழுவப்படுகிறது. நாட்டினுடைய பெரிய பெரிய உயர் பொறுப்பு வகித்தவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட கொடுமைகள் நடைபெற்றிருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான சாதிய பாகுபாடுகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் அறவே இல்லை, பார்க்கக்கூடாது என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நாட்டில் எப்படி சாதிய பாகுபாடு இருக்கோ அது மாதிரி மேலை நாடுகளை எடுத்துக்கொண்டால் அங்கே சாதிய பாகுபாடு இல்லை, நிறப்பாகுபாடு இருக்குது, இனப்பாகுபாடு இருக்குது. வெள்ளை நிறத்தவர் தான் சிறப்பு, கருப்பு நிறத்தவர்களுக்கு சிறப்பு இல்லை, உரிமை இல்லை, அவங்கெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்பதான ஒரு பார்வை அங்கே இருக்கிறது. அவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மேலை நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு பார்வை இருந்ததுனால அதை எல்லா நாட்டுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. அதனால் வெள்ளை கலர் தான் என்னவா போயிடுச்சு, சிறப்பு மாதிரி ஆகிப்போச்சு. கலருக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு மாப்பிள்ளையே பொண்ணு பார்க்குறாருன்னா என்ன கேட்பாரு, நல்ல வெள்ளை கலராக ஒரு பொண்ணு சொல்லுங்கங்குவார். ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தாலும் என்ன, வெள்ளை கலரில் மாப்பிள்ளை தாங்க, வெள்ளை கலருக்கு ஏதோ சிறப்பு இருக்கிற மாதிரி. பார்க்க லட்சணமாக ஒரு மாப்பிள்ளை சொல்லுங்கள், பார்க்க லட்சணமாக ஒரு பொண்ணு சொல்லுங்கன்னு கேட்குறது இல்லை. எதை சொல்வது, கலரை சொல்கிறது. வெள்ளை கலர் தான் எனக்கு வேணும், கருப்பு எனக்கு வேண்டாம். ஏன், கருப்பு பிற்படுத்தப்பட்டது, கருப்பு வந்து தாழ்த்தப்பட்டது, வெள்ளை தான் உயர்வானது அப்படிங்கிற பார்வை வந்துருச்சு. அது சின்ன சின்ன விளையாட்டுகளின் மூலமாக கூட வெள்ளை தான் சிறப்புன்னு நம்ம மனசில் ஏற்படுத்திட்டான். எப்படி, இப்போ ஒரு வந்து செஸ் விளையாடுறாங்கன்னு வைங்க, செஸ்ஸில் என்ன காயின் இருக்கும், வெள்ளை காயின், கருப்பு காயின், 2 காயின் இருக்குல்ல. அதில் ஃபஸ்ட்டு யார் மூவ் பண்ணணும், அந்த விளையாட்டின்படி ஃபஸ்ட்டு யார் மூவ் பண்ணணும், வெள்ளை காயின் யார் வைத்திருக்கிறாரோ அவர் தான் மூவ் பண்ணணுமா. ஏன், அந்த விளையாட்டின் மூலமாக அந்த எண்ணத்தை விதைக்கிறான், வெள்ளையாக இருக்கிறவருக்கு முன்னுரிமை, வெள்ளையாக இருந்தால் அந்த கலருக்கே ஒரு முன்னுரிமை இருக்கிறது. அதனால் என்ன, அவர் வெள்ளை காயின் யார் வைத்திருக்கிறாரோ அவர் தான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணணும், ஃபஸ்ட்டு காயை நகர்த்தணும் அப்படிங்குவாங்க. கேரம் போர்டு விளையாடுறாங்கல்ல, கேரம் போர்டில் என்னென்ன காயின்லாம் இருக்குது, கருப்பு கலர் காயின் இருக்குது, வெள்ளை கலர் காயின் இருக்குது, இன்னொன்று ஒரே ஒரு ரெட்டு, ஒரு சிவப்பு கலர் காயின் இருக்குது. அந்த கேரம் போர்டுக்கு பாயிண்ட் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆன்லைனில் விளையாடும் போதும் சரி, நேராக விளையாடும் போதும் சரி, பாயிண்ட் இருக்குது. கருப்பு கலருக்கு எத்தனை பாயிண்ட்டு, 5 பாயிண்ட்டு, வெள்ளை கலருக்கு 10, அதுவே சிவப்பாக இருந்தால் 25. அப்போ என்ன, கருப்பாக இருந்தால் உனக்கு மார்க்கு கம்மி, உனக்கெல்லாம் பெரிய மதிப்பு இல்லை, நீ 5 மார்க்கு தான். வெள்ளை கலராக இருந்தால் 10 மார்க்கு மதிப்பு கூட, உனக்கு பார்வை கூட. அதுவே சிவப்பு கலர் சுண்டுனா ரத்தம் வரணும், அந்த அளவுக்கு சிவப்பு கலரில் இருந்தால் உனக்கு 25 மார்க்கு. இதுவெல்லாம் நிறத்தின் அடிப்படையிலான மேலை நாடுகளில் காணப்பட்ட அந்த பாகுபாட்டை விளையாட்டின் மூலமாக நம்ம உள்ளத்தில் பதிய வச்சுட்டாங்க. இந்த கலர் தான் சிறப்பு, இந்த கலருக்கு சிறப்பு இல்லை, இப்படி ஒன்றையும் சரியா, இப்படியான சிறப்புகள்லாம் கற்பிக்கவே கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலையும் எல்லாரும் சமம், சாதி எந்த விதத்திலையும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. இது ஒரு விஷயம். நடத்தை தான், ஒருவர் அல்லாஹ்வை எப்படி பயப்படுகிறார், எந்த நடத்தையை வெளிப்படுத்துகிறார். கருப்பு நிறத்தில் உள்ளவர் சிறந்த நடத்தையை வெளிப்படுத்தினால் அவர் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடியவர் சிறப்பான பண்புகளை வெளிப்படுத்தாவிட்டால், சிறப்பான நடத்தையை வெளிப்படுத்தாவிட்டால் அவர் அல்லாஹ்விடத்தில் சிறப்பு பெற முடியாது. அப்போ இதுதான் நம்ம கவனிக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தில் சாதிய பாகுபாடுலாம் இல்லை. இதில் கூடுதலாக என்ன கேட்குறாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால், இப்போ கவர்மெண்ட்டு நம்மக்கிட்ட சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, ஸ்கூல் சேர்க்க போகிறோம், பிறப்பு சான்றிதழ் இருக்கிறது, வேலைக்கு போகிறோம், இப்படி பல்வேறு நேரங்களில் அரசின் புறத்திலிருந்து நம்முடைய தகவல்களை உள்ளடக்கி பல்வேறு கேள்விகளை கேட்குறாங்க. அப்போ அதில் என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன கேஸ்ட்டு, நீங்கள் வந்து என்ன பிரிவு, நீங்கள் உங்கள் சாதி என்ன அப்படின்னு ஒரு பிரிவு வச்சுருக்கிறாங்களே. அதில் முஸ்லீம்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, லெப்பை,
அல்லது என்ன நாங்கள் வந்து பட்டாணி இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, ராவுத்தர் மரைக்காயர் இப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது மாதிரி சொல்லிக்கிறார்கள். இப்போ இப்படி சொல்வது அது பிரிவு இல்லை, இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அவன் இப்போ சாதி என்ன சாதின்னு கேட்குறான். அதுக்கு நான் லெப்பர் ராவுத்தர் மரைக்காயர்னு சொல்வது இஸ்லாத்தில் சாதி இருப்பதாக ஆகிவிடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அது சாதி இருப்பது ஆகாது. ஏன் அதை நம்ம சொல்ல வேண்டியது வருகிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இந்தியாவை பொறுத்தவரையிலையும் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்களை ஆரம்ப காலகட்டத்தில் பரம்பரையாக பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தலைமுறையாக அவங்க செய்து வந்த தொழில்களின் அடிப்படையில் பல பிரிவுகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். லெப்பை என்று சிலரை பிரித்து வைத்திருக்கிறார்கள், மரைக்காயர் என்று சிலரை பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த பிரிவுகள்லாம் இஸ்லாத்தில் உள்ள பிரிவு கிடையாது, இந்திய அரசாங்கம் சார்பாக ஏற்படுத்தி கொண்ட பிரிவுகள். பல்வேறு காலமாக இந்த பிரிவுகள் இருக்கிறது. அரசாங்கத்தின் சார்பாக இவர் வந்து லெப்ப, இவர் மரைக்காயர் என்று அவர்கள் கடந்த காலங்களில் செய்து வந்த தொழில்களின் அடிப்படையில் இப்படி பிரித்து வைத்திருக்கின்ற பொழுது அந்த பிரிவை நாம் சொன்னால் தான் நமக்கான உரிமையை நம்ம பெற முடிகிறது. இப்போ இடஒதுக்கீடு வேணும். தமிழ்நாட்டில் நமக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு இருக்குது? 3.5% இடஒதுக்கீடு இருக்குது. 3.5% இடஒதுக்கீடு இருக்குது. அந்த இடஒதுக்கீடை நம்ம பெறுவதாக இருந்தால் அரசாங்கம் எப்படி நமக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலை? தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முஸ்லீமுக்கும் இடஒதுக்கீடு அப்படி கொடுக்கலை. தமிழ்நாட்டில் இன்னென்ன முஸ்லீம்கள்லாம் இருக்கா, லெப்பை என்று சில முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், மரைக்காயர் என்று சிலர் இருக்கிறார்கள், ராவுத்தர் என்று சிலர் இருக்கிறார்கள், தக்கினி என்று சிலர் இருக்கிறார்கள், அப்படியே பிரிக்கிறாங்க. பல பிரிவுகளாக பிரித்து வைத்துக்கொண்டு இந்த பிரிவுகளில் இந்தந்த பிரிவுகளை சார்ந்தவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு, இவர்கள்லாம் அந்த பிரிவை சாராதவர்கள், இவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. அந்த பிசிஎம்னு உள்ள இவ்வளோ லிஸ்ட் இருக்குது. பிசிஎம்னு மொத்தம் பொதுவாக சொன்னாலும் யார் பிசிஎம்னு வரையறுக்கணும்ல? அதாவது பிசிஎம்னு நம்ம பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம் என்று நம்ம வரையறுத்தாலும் எல்லா முஸ்லீம்களும் பேக்வேர்டு கிளாஸு, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் நம்ம வரையறுக்கலை. அதில் குறிப்பிட்ட சில பிரிவு மட்டும் தான் எடுக்கிறாங்க. இந்தந்த பிரிவுகளை சார்ந்தவர்கள் தான் பிசிஎம், பேக்வேர்டு கிளாஸு முஸ்லீமு. இந்தந்த பிரிவுகளை சார்ந்தவர்கள் முஸ்லீம்களே உள்ள இப்போ நவாபு பரம்பரையில் சில பேர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் பிசிஎம்மில் சேர்க்கலை. பேக்வேர்டு கிளாஸு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் முஸ்லீம்களில் உள்ள பிற்படுத்தப்பட்டவர்கள் அவங்க சேர்க்கலை. அப்போ நம்ம என்ன, இப்போ கவர்மெண்ட் அப்படி வகைப்படுத்தி இருக்கும் பொழுது, தொழில் ரீதியாக வகைப்படுத்தி இருக்கும் பொழுது நாம் அதை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. அதை சொன்னால் தான் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். அரசாங்கம் என்னை எப்படி வகைப்படுத்தி வைத்திருக்கிறா அப்படித்தான் நான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அது மார்க் அடிப்படையில் அவங்க பிரிக்கலை, சாதி அடிப்படையிலான பாகுபாட்டை அவங்க கற்பிக்கவில்லை. அரசாங்கம் பிரிக்கக்கூடிய ஒரு பிரிவு. இப்போ உதாரணம், இது எப்படிப்பட்ட ஒரு பிரிவுன்னு சொன்னால், ஸ்கூல் இருக்குல்ல, ஸ்கூலில் 1வது வகுப்பு, 2வது வகுப்பு, 3வது வகுப்பு, 4வது வகுப்புன்னு இருக்குது. இப்போ இஸ்லாத்தில் தான் எந்த விதமான பிரிவும் கிடையாது. அவன் 1வது வகுப்புன்னு என்ன சொல்கிறான், நான் ஏன் அதை ஏற்றுக்கணும்? 2வது வகுப்புன்னு என்ன சொல்கிறான், நான் ஏன் ஏற்றுக்கணும்? எல்கேஜின்னு என்ன சொல்கிறான், நான் ஏன் அதை ஏற்றுக்கணும்னு சொல்லாமா? அவன் எப்படி என் பிள்ளை எல்கேஜின்னு சொல்லலாம், என் பிள்ளை எப்படி அவன் யூகேஜின்னு சொல்லலாம்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்? இது ஒரு கல்வி ரீதியாக அரசாங்கம் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. அது போன்ற ஒரு பார்வையைத்தான் தொழில் ரீதியாக இவங்க ஆதி காலத்தில் என்ன தொழில் செஞ்சாங்க, மரைக்காயர்னு சில பேருக்கு பேர் இருக்கும். அந்த மரைக்காயர் என்று அரசால் வரையறுக்கப்பட்ட மக்கள், அவங்கள உள்ள பூர்வீக மக்கள் என்ன தொழில் செஞ்சாங்கன்னா, மரக்களத்தில் போய் வேலை செய்கிறது, கப்பலில் போய் மீன் பிடிக்க செல்வது, கப்பலில் போய் பல்வேறு வாணிபம் செய்வது, வியாபாரம் செய்வது, மரக்களத்தை எடுத்துக்கொண்டு கப்பலில் போவாங்க. அதனால தான் அவங்களுக்கு என்ன மரக்கள ஆயர்கள் என்பது தான் எப்படி சுருங்கி விட்டது, மரைக்காயர் அப்படின்னு ஆகிப்போச்சு. அப்போ மரைக்காயர் என்று சொல்கிறார்கள் என்றால் அதனுடைய பொருள் என்ன? அவங்க ஆதி காலத்தில் என்னவா இருந்தாங்க, மரக்களத்தை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்தார்கள். அவங்களுடைய மூதாதையர்கள், அவங்க முன்னோர்கள், பல தலைமுறைக்கு முன்னாலே அவங்க பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அவங்க நம்ம முன்னேற்றி விடணும், அவங்களுக்கு சில சலுகைகளை நம்ம கொடுக்கணும் என்று அரசு அவங்களுக்கு சில சலுகைகளை கொடுக்கிறது. அப்போ இப்படி அரசாங்கம் வகைப்படுத்தி இருக்கின்ற பொழுது அதை நம்ம சொல்லிக்கொள்வது எந்த விதமான தப்பும் கிடையாது. அது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பாவம் என்று சொல்கிற அடிப்படையிலான பாகுபாடு கிடையாது. அரசாங்கம் சில சலுகைகளை தருவதற்காக வேண்டி, அவர்கள் அடையாளப்படுத்துவதற்காக தொழில்களை கொண்டு அடையாளப்படுத்திய ஒன்றுதானே தவிர சாதி அடிப்படையிலான பாகுபாடு இல்லை. அதை நம்ம சொல்றதுல மார்க்கப்படி எந்த தப்பும் இல்லை. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.